நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே எங்களுக்காக பிரசன்னமாய் இருக்கிற எங்கள் வல்லமை மிகுந்த கடவுளே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் உம்மை ஆண்டவரே, உம்மை எந்நாளும் நாங்கள் புகழக்கூடிய மக்களாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் எங்களை கைதூக்கி விட்டு காத்து வழிநடத்தும் மாபெரும் அருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் 30 கூறுவது போல, ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் என்று நாங்கள் ஆர்ப்பரித்து நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் மீறி எத்தனையோ வழிகளிலே எங்களை கைதூக்கி விட்டு இருக்கிறீர். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு படிநிலைகளிலும் நீர் எங்களோடு உடன் பயணித்திருக்கிறீர். சில நேரங்களிலே இது எங்களால் முடியாது, நான் இதற்கு தகுதியற்றவன், இதற்கான திறமை என்னிடமில்லை, இதற்கான வழிமுறை எனக்கு தெரியாது என்று சோர்ந்து உலர்ந்து போயிருக்கிற பொழுது நீர் தொட்டு கைதூக்கி எங்களோடு நடந்திருக்கிறீர். அந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். பல நேரங்களிலே புதிய தொழில் முறையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், குடும்பம் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து முயற்சிகள் செய்து சோர்ந்திருக்கிற பொழுது நீர் எங்கள் அருகிலிருந்து கைதூக்கி எங்களை நிறுத்தி எல்லார் முன்னிலையிலும் எங்களை ஏளனம் செய்த பலர் முன்னிலையிலே எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு இந்த வேளையிலே மாபெரும் நன்றி செலுகிறோம். நோயினால் உழன்று தவித்து கொண்டிருந்த பொழுது, இந்த நோயிலிருந்து விடுதலை இல்லை, இந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளைகளிலே அந்த நோயிலிருந்து எங்களை குணப்படுத்தி இருக்கிறீர். சில வேளைகளிலே இந்த நோயிலிருந்து நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வேதனையும் அந்த வலியையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வில் அவர்களுடைய படிப்பிற்கான வசதியை எங்களால் ஏற்படுத்த முடியாதோ, அவள் நினைத்த படிப்பை படித்து வாழ்வில் முன்னேற முடியாதோ, அதற்கான பொருளாதாரமும் அருள் ஆதாரமும் எங்களிடம் இல்லையோ என்று நாங்கள் தவித்து கொண்டிருக்கிற பொழுது நீர் எங்களுக்கு உடன் பயணித்து எங்களை தூக்கிவிட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி. குடும்பங்களிலே பிரச்சனைகள் வந்த பொழுது
அமைதி இல்லாமல் கலைந்து கொண்டிருக்கிற பொழுது, சகோதர சகோதரிகளில் உறவுகள் மத்தியிலே மன்னிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த பொழுது, வாழ்வு முழுவதும் இப்படி பிரச்சனையிலும் அமைதியின்மையிலும் மன்னிப்பில்லாத நிலையிலும் போய்கொண்டு விடுமோ என்று நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பொழுது, நீர் பல்வேறு நபர்கள் வழியாக, திருப்பாடல்கள் வழியாக, விழிய வார்த்தையின் வழியாக, வழிகாட்டுதல் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் வழியை கொடுத்து தூக்கிவிட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த 1 மணி நேரம் முழுவதும் நாங்கள் எங்கள் வாழ்வு பாதையை மீண்டும் புடமிட்டு பார்க்கிறோம். தாவீது அரசன் புடமிட்டு பார்த்த திருப்பாடல்களில் தன்னுடைய வாழ்வை முழுவதும் எழுதி கொடுத்தது போல, அவருடைய அருளும் ஆதாரமும் இழந்த நிலை கூட வந்தபோது கூட, என் ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தூக்கி பிடிப்பார், என்னை மாபெரும் அரசனாக மீண்டும் என்னை திருநிலைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே அவர் நன்மைக்கு நன்றி சொல்லி பயணித்தது போல, இதோ எங்கள் வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் நற்கருணை நாதர் முன்னிலே 1 நிமிடம் கண்களை மூடி நமது வாழ்விலே கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். எந்தெந்த வழிகளிலெல்லாம் கடவுள் தானாக வந்து நம் வாழ்வை தூக்கி பிடித்திருக்கிறார் என்று நினைத்து பார்ப்போம். அதிலே ஒரு சில நிகழ்வுகள், 1-2 நிகழ்வுகளை நினைத்து பார்த்து அதற்காக குறிப்பாக நன்றி சொல்வோம். 1 நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வுகளே, இந்த நிலையிலே நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் முடியாது, இது முடிந்து விட்டது என்று நினைத்த போது கூட நீர் வந்து அருகில் அமர்ந்து எங்களை கைதூக்கி விட்டீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, இதோ என் சுவாசம் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, என் நாட்கள் முழுவதும் என் முழு வலிமையோடு, என் முழு ஆற்றலோடு, என் முழு வல்லமையோடு உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி கூறுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை மாட்சிப்படுத்துவேன். ஆமாண்டவரே, இயேசுவே, நீர் எத்தனை வல்லவர், எத்தனை இரக்கம் உள்ளவர், எத்தனை எங்கள் மீது அன்பும் பரிவும் பாசமும் காட்டி எங்களது வாழ்க்கையை நீர் அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நிரம்பச் செய்து உமது பிரசன்னத்தால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சங்கீதாசிரியர் சொல்கிறார், ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆமாண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஒரு காரியத்தை, இதை நாங்கள் துவங்க வேண்டும், இதை நாங்கள் வழி நடத்த வேண்டும், இதை கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய நாள் முதல் இன்று வரை எண்ணி பார்க்கிறோம். எத்தனை எத்தனை நாட்களிலே எத்தனை காரியங்களை செய்கின்ற பொழுது துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை நாங்கள் துவண்டு போய், நாங்கள் தோல்விகளை கண்டு, நாங்கள் சவால்களை கண்டு சமாளிக்க முடியாமல், பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் அல்லாடி கிடந்த ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே, என் மகனே, என் மகளே, இதோ நான் இருக்கிறேன், தைரியமாயிருங்கள், செயல்படுத்துங்கள். நீங்கள் செய்வது இறையாட்சியுடைய பணி, மக்களுக்கான பணி, என்னுடைய பிரசன்னத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு நிறுத்துவதற்கான ஒரு பணி, என் ஆறுதலான ஆற்றல் வாய்ந்த வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற, நான் உங்களுக்கு கற்பித்த போதனைகள் எல்லாம் மக்களுக்கு விளக்கப்படுத்துகின்ற பணி, இது என்னுடைய பணி. நீங்கள் செயல்படுங்கள், நான் சக்தியாய் இருக்கிறேன். நீங்கள் செயல்படுங்கள், நான் வழியாய் இருக்கிறேன். நீங்கள் செயல்படுங்கள், நான் ஆற்றலாய் இருக்கிறேன். நீங்கள் செயல்படுங்கள், நான் உங்களுக்கு என்னாலும் தேவையான அத்தனை காரியங்களையும் பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, நன்றியை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? உம்மை துதிப்பதை, உம்மை மாட்சிப்படுத்துவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம், உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். இதோ எங்கள் வாழ்நாள் முழுவதும், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும், இந்த பணி இந்த உலகிலே நடைபெறும் ஒவ்வொரு நொடியும் உம்மை எங்களால் மறக்க இயலாது. காரணம், அத்தனைக்கும் காரணம் நீர்தான். நீர்தான் இந்த காரியத்தினுடைய அதிபதியாக இருக்கிறீர். இந்த மக்களை தூண்டி எழுப்பி இந்த பணிக்காய் உதவுங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்லி மக்களை வழிநடத்துபவரும் நீரே. இந்த பணிகளிலே நாங்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது, குழப்பங்களை சந்திக்கின்ற பொழுது, அவைகளிலிருந்து எங்களுக்கு தெளிவை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் நீர் மட்டும்தான். ஆண்டவரே, இதோ உம்மை மறவாமல் நினைக்கிறோம், நன்றி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து எங்களை காண்கின்ற, எங்களை காக்கின்ற, எங்களை காப்பாற்றுகின்ற ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. திருப்பாடல் 30. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதிலுமொழி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சின்னம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவி சாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாய் ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வமே இறைவா, உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? பசியோ, பட்டினியோ, வறுமையோ, ஏழ்மையோ, நோய் நொடி சூழ்நிலையோ, அவமானங்களோ,
தோல்விகளோ, இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க, இதிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? 12 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த பெண்ணை ஆண்டவரே நீர் இனம் கண்டு கொண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்டு உமது வல்லமை வெளிப்படச் செய்து நோய் நீங்கி நலம் அளித்தீரே ஆண்டவரே. இதே போல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில், சமூகத்தினால் புறம் தள்ளப்பட்ட நிலையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே நீரே துணையும் ஆற்றலும் மருத்துவருமாக இருந்து நலம் அளித்தல வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை இல்லாமல் வேறு யார் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி உம்மை தேடி வந்து எத்தகைய சூழ்நிலையிலும் விடாது உம்மீது நம்பிக்கை கொண்டு உம் ஆடையின் விளிம்பையேனும் தொடுவேனாகில் நான் நலமடைவேன் என்று சொல்லி ஜெபித்த அந்த பெரும் பாடுபட்ட பெண்ணுக்குரிய நம்பிக்கையோடு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு உமது வல்லமை வெளிப்படப்பட்டு ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உண்டு? தீமைகள், தீயோனுடைய தாக்குதல்கள், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே போராட்டங்கள், சவால்கள், இவற்றையெல்லாம் ஆண்டவரே உமது ஆற்றலினால் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். பவுலடியார் சொல்வது போல, ஆண்டவர் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற அற்புதமான இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற வேளையிலே, நீர் எங்களது கரங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உம்மால் அன்றி வேறு யாரால் இது நிகழும் என்று நம்பி இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நற்சுகத்தையும் நலமான வாழ்வையும் தந்து கொண்டிருக்கிறீர். மாலையிலே நாங்கள் அழுது அங்கலாய்த்து நாங்கள் இருந்தாலும் காலையிலே நீர் எங்களுக்கு ஆர்ப்பரிப்பையும் மகிழ்ச்சியும் தர வல்லவராக இருக்கிறீர் என்பதை திருப்பாடல் வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தியல்வீராக. தீமையிலிருந்தும் எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்தும் முன்னும் பின்னும் வலம் இடம்புறமாக இருந்து எங்களை காத்தல்வீராக. ஆமேன். அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே.
கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், பலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி
ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆண்டவரே, உம்மை வைத்துதான் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில், நாங்களும் உம்மால் தான். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எதுவும் எங்களால் செய்ய முடியாது. நீர்தான் எங்களுடைய ஆசை, நீர்தான் எங்களுடைய தேவை, நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை சொல்லி உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். திருப்பாடல் 30:1 வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இதோ சீடர்கள் எல்லாம் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்க்கிறேன். படிக்காதவர்கள், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அவர்கள், தேடி சென்றீர், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி, இது முதல் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன், வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தீர். திரு தூதர்களாக கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாவ வாழ்க்கை, வரி வசூலிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, சாபத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மத்தேயுவை பார்க்கின்ற பொழுது என்னை பின்பற்றி வா என்று சொல்லி திரு தூதராக உம்முடைய நற்செய்தியை எழுத்து வடிவிலே இன்று எங்களுக்கு சாட்சியமாக பகரக்கூடிய விதத்திலே நற்செய்தியாளராய் அவரை தூக்கிவிட்டீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை எண்ணி பார்த்துமை புகழ்கிறோம் ஆண்டவரே. சக்கேயு வரி தண்டுபவர், சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவர், கண்டுகொள்ளப்படாதவர். ஆண்டவரே, நான் இன்று உன்னுடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி, இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இதோ அந்த மகனை, இதோ மிகப்பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்விலே ஏற்படுத்தி கொடுத்தீர். நான் யாரிடமாவது பறித்திருந்தால் 1 மடங்காக, பறித்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி உடைய இறையாட்சிக்குள் பங்கெடுக்க அழைப்பு கொடுத்து தூக்கி விட்டீரே ஆண்டவரே. உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதையெல்லாம் படித்து நாங்கள் நம்பிக்கையோடு முன் வேண்டி நிற்கிறோம். எங்களையும் நீர் தூக்கி உயர்த்துவீர் என்று ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ குறிப்பாக இந்த காலகட்டத்திலே தேர்வுகளை எழுதி முடித்து விட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், மாணவனையும் மாணவியையும், இளைஞர்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூக்கி உயர்த்த வேண்டும், கை தூக்கி நீர்தான் விட வேண்டும் ஆண்டவரே. எந்த படிப்பை தேர்ந்து கொள்வது, எந்த வேலையை தேர்ந்து கொள்வது, எப்படி வாழ்க்கையிலே ஜெயிப்பது, பொருளாதார சிக்கல்கள், உறவுகளுடைய துணை இல்லாத நிலைகள், எந்த சிபாரிசும் செய்ய முடியாத நிலைகள், நன்கொடை கொடுக்க முடியாத நிலைகள்,
ஆனால் உழைத்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு படித்திருக்கிறோம், உண்மையாகவே மதிப்பெண்கள் நல்ல முறையில் பெற்றிருக்கிறோம், ஆனால் வாய்ப்புகள் இல்லை. இப்படி உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, படிப்பிலே தங்களுடைய நேர்மையை காண்பித்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் தூக்கிவிட வேண்டும் என்று இந்த வேளையிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நேர்மையான மனிதர்களை, உண்மையான மனிதர்களை என்றுமே கைவிடுவது இல்லை. அவருடைய சவால்களை எதிர்கொள்ள பலத்தையும் கொடுக்கிறீர், புதிய வாழ்வையும் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் அந்த பிள்ளைகளை, அவருடைய வாழ்வை பலப்படுத்தும். அவர்கள் உம்மால் கை தூக்கி விடப்பட்டு உமக்கு என்றும் சான்று பகர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக அவர்களை உருமாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை. நிறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை. நிறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெண்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெண்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிடர விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நிறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். மலரட்டுமே, உன்னொழி நீதியில் ஒளிரட்டுமே. உன்னதம் அமைதியில் மலரட்டுமே, உன்னொழி நீதியில் ஒளிரட்டுமே. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். நன்மைகள் எங்கும் நிலவட்டுமே, இறைவனின் நிழலில் வாழட்டுமே, இறைவனின்
நிழலில் வாழட்டுமே. இறைவனை என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை காக்கின்ற பொழுது, இறைவன் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கின்ற பொழுது, இறைவனே நம் வாழ்வின் வழியாய் ஒளியாய் உயிராய் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் அங்கலாய்க்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு அவர் போதனையிலே சொல்லுவார், மக்களை பார்த்து, நம்மையும் பார்த்து, வானத்து பறவைகளை பார்த்தீர்களா? அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் அவைகளில் ஒன்று கூட பட்டினியால் இறந்தது இல்லை. இந்த வயல்வெளி மலர்களை பாருங்கள், எத்தனை அழகாய் இருக்கிறது, எத்தனை வண்ணங்களை கொண்டிருக்கிறது, எத்தனை மிருதுவாய் இருக்கிறது. அந்த மலர்களை பார்த்தால் மனதிற்கு எவ்வளவு இதமாய் இருக்கிறது. இந்த மலர்களை இவ்வளவு அழகாக படைத்து அவைகளுக்கு நிறத்தினால், அழகான நிறங்களினால் அவைகளை உடுத்திய ஆண்டவர் உங்களை உடுத்த மாட்டாரா? ஆண்டவர் இயேசு கேட்கின்ற கேள்விகள் கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் பராமரிக்கிறார். நாம் துன்ப வேளைகளில், சவால் வேளைகளில் துவண்டு போய் கிடக்கின்ற நேரங்களில் எல்லாம் நாம் கரங்களை பிடித்து, என் மகனே, என் மகளே, நான் இருக்கிறேன், எழுந்திரு, இதோ உன் வாழ்க்கையில் நீ துவண்டு போய் விழுந்து விடாதே, எழுந்து நட, முன்னேறி செல், சவால்களை சந்தி. தூதர்களை பார்த்து சொல்வார் தன் திருத்தூதர்களிடத்திலே, உங்களுக்கு துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், நீங்கள் அந்த தலைமைச் சங்கத்தினுடைய நடுவில் நிறுத்தப்படுவீர்கள், பல்வேறு சவால்களுக்கு உட்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் எதை பேசுவது, எப்படி பேசுவது என்பதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அத்தனையும் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, உமது வார்த்தைகள் உயிருள்ளது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் எங்களை படுகுழியில் தள்ளுகின்றன. இதோ இந்த நேரத்தில், இந்த புனிதமான தருணத்தில், இதோ நற்கருணை ஆண்டவரே, உமது உயிருள்ள பிரசன்னத்திற்கு முன்னால் பல்வேறு கஷ்டங்களிலே, சோதனைகளிலே, தனிமையிலே, நோயினால், கடன் சுமையினால், குடும்பத்திலே சமாதானமின்மையினால், பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தர முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால், என் படித்த படிப்புக்கு நல்ல வேலை எனக்கு கிடைக்கவில்லையே, நான் எப்படி படிக்கப் போகிறேன், என் குடும்பத்திலே எத்தனை பிரச்சனைகள், எங்கள் குடும்பத்திலே எப்பொழுதுமே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, எப்பொழுதும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அத்தனை பிள்ளைகளையும் உதவி திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, காக்கின்ற தேவனே, காண்கின்ற ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, எங்களது நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தும், எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் தெய்வமே, நீ இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ
இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். இதயத்தாகம் நீ, இருளில் தீபம் நீ. உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். ஆண்டவரே, வல்லமை மிகுந்தவரே, எங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் நாங்கள் பாதை மாறுகிற பொழுதும் தடுமாறுகிற பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை கைதூக்கிவிட்ட உமது வல்லமான கரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, அவர்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவர்களை கைதூக்கிவிட்ட ஒவ்வொரு நிமிடங்களுக்காக உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இணைந்து உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதித்து மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி என்பதே நீர் கைதூக்கி விட்டது என்பதை ஒவ்வொருவரும் அறிவார். எனவேதான் இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே ஒவ்வொரு நாளும் எம் மக்கள் உமது முன்னிலையிலே கூடியிருக்கிற பொழுது, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை எத்தகைய நிலையில் இருந்தாலும் நீர் கைதூக்கி விடுவீர். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து இந்த மாதா தொலைக்காட்சியை வெகு சில ஆண்டுகளிலே மிகவும் எல்லோரும் பார்த்து வியப்படையும் அளவிற்கு தூக்கி நிமிர்த்தி உயர்த்தி கொண்டே போகிறீர். யாரும் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு உயர்த்தி கொண்டு போகிற உமது மேலான கிருபைக்காக நாங்கள் அனைவரும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு தடைகள், பல்வேறு வேதனைகள், துன்பங்கள், இதற்கு மேல் இது செல்லாதோ, இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறோம் என்று மனிதனுடைய எண்ணங்களினால் பல்வேறு நிலைகளிலே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பொழுது, வேதனைகளும் வருத்தத்திலும் ஆழ்ந்திருக்கிற பொழுது, முழங்கால் படியிட்டு பல்வேறு மணி நேரங்கள் கண்ணீரோடு அழுத தருணங்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்து, என் மக்கள் என்னுடைய இறை ஆட்சியை எல்லா இல்லங்களிலும் எடுத்து செல்லப் போகிறார்கள் என்பதை நீர் உறுதிப்படுத்தினீர், நீர் ஆசீர்வதித்தீர், நீர் அங்கீகரித்தீர், இன்று கைதூக்கி உயர்த்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது தெய்வீக கரம் எங்களோடு இருந்து இந்த இறையாட்சி பணியிலே, இந்த இறையாட்சி பணியிலே, குடும்பங்களிலே, சமூகங்களிலே, பங்குகளிலே, எல்லா நிலைகளிலும் யாரெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோரையும் தொட்டு நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கைதூக்கி அவர்களோடு நடக்க அருள் தாரும்.
ஆசீர்வதியும் எங்கள் வல்லமை மிகுந்த தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.